வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம்னா, ப்ளவுஸில் இந்த கிராஸ் பீஸ் வந்து எடுத்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கிறோம். கிராஸ் பீஸ் வச்சு நம்ம எப்படி வந்து நெக்கு வந்து அடிக்கிறோம், நெக்கு வந்து எப்படி வந்து கிராஸ் பீஸ் வச்சு அடிக்கிறோங்கிறது தான் நான் இதில் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம வந்து கிராஸ் பீஸ் ஃபஸ்ட்டு வந்து 45 டிகிரி கிராஸில் வந்து நம்ம துணியில் கட் பண்ணி அதெல்லாம் ஜாயின் போட்டு வச்சுக்கணும். அது எப்படி போடுறதுன்னு நான் ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு. இப்போ அந்த ஜாயின் பண்ண கிராஸ் பீஸை நம்ம கழுத்தில் நம்ம மேலேருந்து வச்சு ஒரு 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸ் மட்டும், ஓகேங்களா? 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸ் கரெக்டாக விட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி அப்போ தான் அந்த ஷேப் வரும். கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி நம்ம என்ன பண்ணணும், ரெண்டும் ஒரே இதில் வைக்கணும். எந்த பீஸையும் இழுக்கக்கூடாது, மே பீஸையும் இழுக்கக்கூடாது, அடி பீஸும் இழுக்கக்கூடாது. நீங்கள் இழுத்துட்டிங்கன்னா சுருக்கம் வந்துடும், ஓகேங்களா? மேலே இருக்க பீஸு கீழே இருக்க பீஸ் இழுக்காமல் அதை அப்படியே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி நம்ம என்ன பண்ணணும், தைச்சிடணும், ஓகேங்களா? ஏன்னா இது கர்வ் ஷேப்பில் இருக்கிறதுனால நீங்கள் லென்த்துக்காக தைக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி தான் அந்த கர்வை வந்து நம்ம வளைச்சி பிடிக்கணும், ஓகேங்களா? அப்போ தான் வந்து அது கரெக்டாக உட்காரும், கரெக்டாக தைக்கவும் முடியும். அடுத்தது ஃபுல்லாக மடித்து தைக்கலாம். இப்போ தைச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், படிமான தையல் போடுறேன். இதில் ஃபுல்லாக மடித்து தைக்கிற ஒரு ஆப்ஷனும் இருக்குது. ஃபஸ்ட் இடத்துல ஒரு தையல் போட்ட பார்த்தீங்களா, அதே மாதிரி மடித்து தைக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி படிமான தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் மடித்தும் தைக்கலாம். இது கொஞ்சம் ஸ்பீடாக ஆகும், ஓகேங்களா? இது படிமான தையல் போட்டு அதுக்கப்புறம் நம்ம உள் பக்கம் திருப்பிக்கிறோம், ஓகேங்களா? ப்ளவுஸில் உள் பக்கம் திருப்பி உள்ளே அதை ஃபோல்ட் பண்ணுறோம். இந்த துணி வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது, நீங்கள் எக்ஸ்ட்ரா கட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா கட் பண்ணிக்கணும், ஓகேங்களா? எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய துணி கட் பண்ணி உள்ளே போகிற அளவு மட்டும் வச்சா போதுங்க, ஓகேங்களா? வச்சு இது இப்போ ஓரத்துலேயே தையல் போடுறேன். நான் ப்ளவுஸோட கார்னரில் தையல் போட்டுட்ருக்கிறேன். ஏன்னா இது உள்பக்கம் திருப்பி தைக்கிறேன். அதனால் ப்ளவுஸோட கார்னரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸில் இன்னொரு தையல் போட்டுக்கலாம். அது கரெக்டாக அந்த பிசுறு வெளியில் வராத மாதிரி, துணி வெளியில் வராத மாதிரி உள்ளே ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு இது தைச்சிட்றோம். இப்போ திருப்பி மே பக்கத்துலேருந்து அந்த ஆல்ரெடி இருந்த தையலுக்கு நடுவில் அந்த ஃபுட்டில் ஒரு இது இருக்குது, கால் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஒரு கால், அதான் காலை நம்ம 1/4 இன்ச்சு அளவு வரும். அந்த அளவு கேப் விட்டு நம்ம ஃபுல்லாக இன்னொரு லைனும் போட்டுடலாம், ஓகேங்களா? இப்போ ஃபினிஷ் ஆகிடுச்சு. ப்ளவுஸ் வந்து இப்போ நம்ம கிராஸ் பீஸ் வச்சு அடித்து திருப்பிட்டோம். இந்த ப்ளவுஸில் இந்த கையில் ஜாயிண்ட் பாருங்கள், கரெக்டாக ப்ளஸ் மாதிரி கரெக்டாக வந்து சிட் ஆகிருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்.